காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக மத்திய அரசு சார்பில் டெல்லியில் இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்காமில் நேற்று முன்தினம் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்திய திடீர் தாக்குதலில் 2 வெளிநாட்டவர் உட்பட 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து பயங்கரவாதிகளை பிடிக்க ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். இந்த நிலையில் காஷ்மீரில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா அழைப்பு விடுத்துள்ளார். இதில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக மாநில கட்சிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். மாநிலத்தில் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இதனிடையே காங்கிரஸ் காரிய கமிட்டியின் அவசர கூட்டம் டெல்லியில் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. ராகுல் காந்தி வெளிநாட்டிலிருந்து இந்தியா திரும்பிய நிலையில் காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.